மை டியர் பாய்ஸ், உங்களுக்கு தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்குமா? இதுக்கு உங்களுடைய ஆன்சர் எஸ்ஸா இருந்தா பை பர்த்லயே இங்க இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மாடர்ன் டே ஆண்களை விட ஒரு சில யூனிக் குவாலிட்டிஸ் இருக்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் நீங்க இருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய பல மனிதர்களோட மென்டாலிட்டியை எடுத்து பார்த்தா இன்ட்ரோவர்ட் மக்களை விட எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய மக்கள் தான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்ற 98% பில்லியனர்ஸ் எல்லாருமே ஏன் பெரிய பெரிய இன்னோவேஷனுக்கு காரணமா இருந்த பல சயின்டிஸ்டும் இன்ட்ரோவர்ட்ஸ் தான். இதுக்காக இன்ட்ரோவர்ட் மனிதர்கள் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க அப்படின்னலாம் நான் சொல்லல. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் இன்ட்ரோவர்ட் மக்கள் அவங்களுடைய ஷைனஸையும் இந்த சொசைட்டியை நேரடியா ஃபேஸ் பண்றதுக்கு இருக்க பயத்தையும் மறைக்கதான் இந்த ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாஸ்கை வேர் பண்ணிருக்காங்க. ஆனா ரியல் இன்ட்ரோவர்ஷன் இருக்கிற மக்கள் கிட்ட சில யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த குவாலிட்டிஸ்னால தான் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் மேல கம்ப்ளீட் போக்கஸை வச்சு சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில அதை அச்சீவ் பண்ணி காட்டுறாங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இதே இடத்துல குவிட் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரிவீல் பண்ண போற சீக்ரெட்ஸை ஏற்கனவே உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா நீங்க அதிகமா சோஷியலைஸ் ஆகிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து இந்த வீடியோல நான் ரிவீல் பண்ண போற இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்ஸை உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கண்டினியூஸா உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சா இன்ட்ரோவர்ட்ஸ் அவங்கள தாண்டி பல விஷயங்களை உங்களால அச்சீவ் பண்ணி காட்ட முடியும். சோ உங்களுடைய லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் அடுத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஆனா மாறுறதுக்கு நீங்க ரெடினா இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இது சீக்ரெட் நம்பர் 1, எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ். இந்த ஒரு விஷயம் உங்க லைஃபோட கண்டிப்பா ரிலேட் ஆகும். நீங்க என்னதான் அடுத்தவங்களோட சோஷியலைஸ் ஆகிறத அதிகமா விரும்பக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் சம்டைம்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும் போதோ இல்லனா டிராவல் பண்ணும் போதோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க தனிமையை ஃபேஸ் பண்ணும் போது அந்த நேரத்துல அல்ட்ரா ஃபோக்கஸோட அதிக கிரியேட்டிவா இருந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் மக்கள் சோஷியலைஸ் ஆகும் போது அதிக எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ற அதே நேரத்துல இன்ட்ரோவர்ட் மக்கள் அவங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் அதிக அளவுல எனர்ஜியை ரிசீவ் பண்றாங்க. அண்ட் இது கூட இன்ட்ரோவர்ட் மக்களுக்கு ஒரு அல்ட்ரா அட்வான்டேஜ் அமைது. காரணம் அவங்க ஜெனரேட் பண்ண மொத்த எனர்ஜியையும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான டாஸ்கை செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. சோஷியலைஸ்டா இருக்கும் போது பல பெனிஃபிட்ஸ் இருக்குதான், ஆனா அதை விட அதிகமா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கு. சோ இதுல இருந்து இந்த 2 கேட்டகரி ஆஃப் மக்கள்ல நீங்க எந்த பக்கத்துல இருந்தாலும் உங்களால ஈக்குவலான எனர்ஜியை கண்டிப்பா உருவாக்க முடியும். ஆனா அந்த எனர்ஜியை ஃபோக்கஸ்டா யூஸ் பண்ணி யாருனால அதிக அளவு அவுட்கம்ஸை கொண்டு வர முடியும்னு திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 1 hour உங்க கூடயே நீங்க தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல இதை உங்களால சகஜமா ஃபாலோ பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ஒரு இன்ட்ரோவர்ட்டோட எனர்ஜியும் ஃபோக்கஸும் உங்களுக்குள்ள வந்தா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான உங்களுடைய கோல்ஸுக்கான ப்ரோக்ரஸ் அது எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது சீக்ரெட் நம்பர் 2, கிரியேட்டிவ் மைண்ட். உங்களால பார்த்த பார்வையிலேயே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். காரணம் அவங்க பெரிய அளவுல யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, சொசைட்டியோட அந்த அளவுக்கு சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா தனிமையிலேயே அதிக அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த அலோன்னஸ் அப்படிங்கிற சூப்பர் பவரை பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜான கிரியேட்டிவ் மைண்டோட பவர் என்னன்னு தெரியும். ஒரு சேயிங் இருக்கு, உங்களை சுத்தி இருக்க 4 பேத்தோட ஆவரேஜ் தான் நீங்க. இதனோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியுமா? மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் அவங்க பார்க்குற சொசைட்டில இருந்தும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் தான் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் பிரதிபலிக்கும். இந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்டோ பைலட் மூட்ல இருக்கிறதுனால நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவ் ஐடியாஸை நம்ம செய்யற வேலைகள்ல இன்சர்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரியே ஒரு சில வருடங்களை நம்ம கடந்து போகும் போது கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவரையே கம்ப்ளீட்டா இழந்துட்டு பின்னாட்கள்ல அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா
மறுபக்கம் இன்ட்ரோவர்ட் பீப்புள் அதிகமா சோஷியலைஸ் ஆகாததுனால எப்போதும் சுத்தி நடக்கிற விஷயங்களை எல்லோரும் போல இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு ஓன் பெர்ஸ்பெக்டிவ உருவாக்கி அதை பத்தி கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க. டைமும் ப்ரொடக்டிவிட்டியும் அவங்க பக்கம் இருக்கிறதுனால வரக்கூடிய கிரியேட்டிவ் ஐடியாஸ்ல ஆக்ஷன்ஸை மேக் பண்ணி நம்ம எல்லாரும் பார்த்து அசந்து போற விஷயங்களை கூட அசால்ட்டா செஞ்சு காட்டுவாங்க. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா அதை எப்படி ப்ராப்பரா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு எக்ஸ்ட்ரோவர்ட் மக்களை விட இன்ட்ரோவர்ட் மக்களுக்கு தான் நல்லா தெரியுது. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணாம அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெவ்வேறு கோணத்துல பார்த்து ஒரு ஓன் பெர்ஸ்பெக்டிவ உருவாக்கிக்கோங்க. கண்டிப்பா இது இன்ட்ரோவர்ட் அளவுக்கு உங்களையும் ஒரு கிரியேட்டிவான பர்சனா மாத்தும். இது சீக்ரெட் நம்பர் 3, காம் அண்ட் கல்குலேட்டிவ். அவ்வளவா யார்கிட்டையும் ஓபன் அவுட் ஆகாம சுத்தி என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அது பை பர்த்லயே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கிஃப்டும் கூட. ஆனா இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு மாடர்ன் டே உலகம் ஆக்வர்டான ஒன்னா பாக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். அடுத்தவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்றதுக்காக தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சது போல காட்டிக்கிட்டு அதை அடுத்தவங்க கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு ஆக்ஷன்ஸை மேக் பண்ணிட்டு இருக்க ஒரு பாய் அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் போது கான்ஃபிடென்ட் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு எக்ஸ்ட்ரீம் சஃபரிங்க அவனுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுவான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நீங்க உங்களுடைய லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா கண்டிப்பா அமைதியான சிச்சுவேஷன்ஸை எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இன்ட்ரோவர்ட் மக்கள் எப்போதுமே சைலண்டா இருக்கும் போதுதான் மோர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் மத்தவங்க கிட்ட அதிகமா பேசணும் அப்படின்னும் டென்ட் ஆக மாட்டாங்க. இதை தாண்டி அவங்க பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா என்ன பேசுறோம், நம்ம கிட்ட இருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளியே போகுது அப்படின்னு கிளியரா யோசிச்சு தான் எப்போதுமே பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவங்கள எப்போதுமே காமா வச்சிருக்கிறதுனால சுத்தி என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைல்டா ஓபன் அவுட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு கல்குலேட்டிவா இருப்பாங்க. சோ நீங்க உங்களையே ஒரு சுப்பீரியரான மேனா காட்டணும்னா இந்த ஒரு இன்ட்ரோவர்ட்ஸோட குவாலிட்டிய உங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்காக நீங்க பெரிய பெரிய ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படின்னலாம் கிடையாது. சிம்பிளா அதிகமா பேசுறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பேச வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது என்ன பேசுறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பேசினாலே போதும். இது சீக்ரெட் நம்பர் 4, ஷார்ப் அப்சர்வேஷன். இந்த இன்ட்ரோவர்ட் மனுஷங்கெல்லாம் ஏன் எப்போதுமே ஒரு சைலண்டான ஆட்டிடியூட மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியுமா? அப்போதான் சுத்தி நடக்கிற விஷயங்களை ஒரு கழுகு போல அவங்கனால ஷார்ப்பா அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்றது இன்ட்ரோவர்ட் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண மக்கள் அதிகமா பேசி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ற டைம்ல இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் அப்சர்வ் பண்றதன் மூலமா அதை விட அதிகமா வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது சுத்தி இருக்கவங்களுக்கு எதுவும் பண்ணாம கொயாட்டா இருக்கிறது போல தான் தோணும். ஆனா சுத்தி இருக்க மக்களோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவங்க பேசக்கூடிய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஸ்பை ஏஜென்ட் போல கவனமா அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு இடத்துல அதிகமா பேசிக்கிட்டு தன்னைத்தானே சுப்பீரியரா காட்டுறதுக்காக ஆக்ஷன்ஸை மேக் பண்றவனை விட பின்னாடி அமைதியா இருந்து சுத்தி நடக்கிறத அப்சர்வ் பண்றவன் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர். ஆனா இப்போ நம்மள சுத்தி இருக்க அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் தாட்ஸ்னாலையும் இந்த ஒரு அப்சர்வேஷனை நம்மளுடைய ஓன் அட்வான்டேஜ்க்கு நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் போல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு யூனிக் குவாலிட்டி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான உங்களுக்குள்ள இன்னும் யூனிக்கான ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியை கொடுக்கும். இது சீக்ரெட் நம்பர் 5, கிரேட் லீடர்ஷிப். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நினைக்கிறாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற மக்கள்னால தான் ஒரு தலை சிறந்த தலைவனா இருக்க முடியும்னு. ஆனா இது உண்மை கிடையாது. ஒரு இன்ட்ரோவர்ட் மனுஷனுக்குள்ள பை பர்த்லயே மிகப்பெரிய லீடரா வரக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கு. காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு எப்போதுமே மொத்த ஸ்பாட்லைட்டும் என் மேல தான் இருக்கணும், எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான் சேரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா எல்லா கிரெடிட்டும் மொத்த டீமுக்குமே போகணும் அப்படின்னு பொது நலமா தான் யோசிப்பாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம் அடுத்தவங்களோட நல்லா பேச தெரிஞ்சாதானே ஒரு டீமை ப்ராப்பரா சக்சஸ் நோக்கி லீட் பண்ணலான்னு. இது உண்மைதான். ஒரு டீமோட சக்சஸ்க்கு லீடருக்கும் டீம் மெம்பர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நான் இன்ட்ரோவர்ட்ஸ் மக்கள் பேசவே மாட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லலையே.
இவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா போதும், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. அப்ப அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனை மேக் பண்ண மாட்டாங்களா என்ன? இதையும் தாண்டி இவங்களோட ஷார்ப் அப்சர்வேஷனை யூஸ் பண்ணி டீம் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் எக்ஸாக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேல எப்போதுமே அவேரா இருக்கிறதுனால சரியான டைம்ல ப்ராப்பரான டெசிஷன்ஸையும் மேக் பண்ணுவாங்க. காமன் கம்போஸ்டா இருக்கிறதுனால எந்த சிச்சுவேஷனையும் இவங்கனால பிரஷர் ஆகாம ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக் குவாலிட்டிஸை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து இந்த ஒரு வீடியோல நான் சொன்ன இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட்ஸை உங்களால உங்களுடைய ஓன் பர்சனாலிட்டியோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா இன்ட்ரோவர்ட்னா அவங்கள விட பெரிய பெரிய விஷயங்களையே உங்களால அசால்ட்டா அச்சீவ் பண்ணி காட்ட முடியும். இந்த மாதிரியான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை சொல்லி என்னால உங்களை கைட் மட்டும் தான் பண்ண முடியும். இத உங்களுடைய லைஃப்ல எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இது டே 1 இல்லனா 1 டேயா?